மர்க்கரி சேனல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். இன்னைக்கு யார்கிட்ட பேச வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பேசுறத தாண்டி அவங்க பாடுறத அழகா கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அழகான நபர்கிட்டயும் அழகான வாய்ஸ் அவங்ககிட்டயும் தான் பேச வந்திருக்கோம். வாங்க அவங்க கிட்ட பேசி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ராசாதி ராசாயம் கொலங்காக்கும் நேசா தளராத தங்கம் நீ தனி காட்டு சிங்கம். என் பேர் மீனாட்சி இளையராஜா. மீனாட்சின்றது என்னோட பேர். என்னோட கணவர் பேர் இளையராஜா. நாங்கள் நான் பிறந்தது எல்லாம் திண்டிவனம் பக்கத்தில் ஒலக்கூர்னு ஒரு கிராமம். எல்லாருமே நான் கலெக்டர் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணுன்ட்டு. ஆனால் நான் அப்போ ஸ்கூலில் சொல்லும்போது கூட நான் ஒரு பாடகி ஆகணும்னு தான் சொல்லுவேன். எப்படி நீ இந்த ஊரில் இருந்துக்கிட்டு அப்படிம்பாங்க. எப்படியோ ஆயிடுவேன். ஆனால் எனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட்டு. மியூசிக் தான் கற்றுப்பேன் நான் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து. இப்போ பாடகி ஒரு பின்னணி பாடகி எல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி இதை பார்த்து இல்லை இதில் நான்லாம் வியந்து தான் நானும் இந்த மாதிரி ஒரு நாள் பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேங்கிறது எது? நான் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவோட பாடல்கள் எங்கள் அப்பா நிறைய கேட்பார். அவருக்கு கர்நாடக சங்கீதம் தெரியலனா கூட ஏதோ அந்த பாடல்கள் அந்த அம்மாவோட பாடல்களை கேட்டுகிட்டே இருப்பார். நிறைய கிளாசிக்கல்லாம் கேட்பார். ஸோ அவங்க தான் எனக்கு ஒரு பெரிய இந்த ஆர்வத்தை தூண்டுனதே அவங்களுடைய குரல் தான். அதுவும் அவங்களுடைய டேட்டா பர்த் தான் எனக்கும். நானும் செப்டம்பர் 16, அவங்களும் செப்டம்பர் 16, வருடங்கள் தான் வேற. ஸோ அதனால என்னமோ அந்த ஒரு அப்பத்துலேருந்தே அது ஊட்டி வளர்த்ததுனால அது. அதே மாதிரி அம்மா நல்லா பாடுவாங்க, அப்பாவும் நல்லா பாடுவாங்க. எனக்கு சுத்தமாக படிப்பு வரல. சரி இதுலையாவது போயிடலாம், அதுதான் முக்கியமான ரீசனு. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் கோச் காட்டி சொல்கிற 2 பேர் பிரின்சிபல்னு சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் படிப்பு வரல சொல்கிறீங்க? மற்ற எல்லாருமே நல்ல கிராஜுவேட். பெரிய அக்கா பிஹெச்டி, அடுத்த அக்கா பிகாம், அந்த மாதிரி இந்த நல்லா படிச்சாங்க. எத்தனை பேர்? நாங்கள் மொத்தம் 6 பேருங்க. 5 பொண்ணு ஒரு பையன் எங்கள் அப்பாவுக்கு. ஸோ எல்லாம் நல்லா படிப்பாங்க. நான் மட்டும்தான் அட்டை. ஐயோ, என்ன ஃபுல்லாக ரொம்ப படிப்புன்றதை விட எப்பவுமே மியூசிக்கில் இந்த இசையில் பாட்டை கேட்டுக்கிட்டு வீட்டில் இந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அடுப்பு ஊதுவாங்க தெரியுங்களா, அதை ஊதாங்கோல்னு சொல்லுவாங்க, அதை வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் எனக்கு மைக்கு. ஏதாவது ஒன்று லோட்டுன்னு தட்டிக்கிட்டு இதே தான் பண்ணிட்டு இருப்பேன். படிப்பு வரல, 10th ஃபெயிலு. ஆமாம். எவ்வளோ மார்க்? ஐயோ, எல்லாமே நல்லா படிப்பாங்க, நான் மட்டும்தான் அங்கே முட்டாள். அப்படி சொல்லாதீங்க. ஆமா, இல்ல படிப்புல சொல்றேன். மற்றபடி வேலைலாம் இப்போ அப்பா சொல்லுவாரு, பாப்பா இதை உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், இந்த செயல் பகுதி படி, உனக்கு ₹1 தரேன். அப்போல்லாம் டூரிங் டாக்கீஸ்ல டிக்கெட் ₹1. ஸோ இந்த 10 கொஷின் ஒன் வேர்டு சொன்னோம்னா ஒரு கொஷினுக்கு ₹1 கூட 10 சொன்னா 10 பைசா ஒரு கொஷினுக்கு. ஸோ 10 கொஷின் சொன்னால் ₹1. ஸோ அந்த மாதிரிலாம் படிச்செல்லாம் சினிமாவுக்கு ஓடுறதுக்காக படிப்பேன். அப்போ அந்த மாதிரி வரும்போது தான் சினிமாக்கள்லாம் பிடிச்சிதான் எனக்கு படிப்பு வாசனை வராதுப்பான்னு அப்பாயிட்ட ஒரே அழுக. எனக்கு 11th 12thலாம் வேண்டாம். இந்த மாதிரி 10th முடித்தாலே அரசு கல்லூரியில் விளம்பரத்தை பார்த்தப்போ ஒரு பத்திரிக்கையில் தினமலரில் பார்த்தப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி அதில் என்ன கொண்டு போய் சேர்த்துருங்கப்பா, என்னால் படிப்பு அதுக்கு மேலே வேண்டாம்ப்பா அப்படின்னு. மியூசிக் காலேஜில் அப்பா அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்தாங்க. நானும் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நினச்சிட்டேன் இந்த மாதிரி அம்மா சுப்புலட்சுமி அம்மா பாட்டு, நித்யஸ்ரீ அம்மா பாட்டு, இந்த மாதிரி சுதா அம்மா பாட்டு, சௌமியா அம்மா பாட்டு இந்த மாதிரி வரும்னு நினச்சிக்கிட்டு நான் வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா சரிகமா பதனிசாந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட மேக்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. நான் நினச்சேன் இசைனா ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க அவ்வளோதான்ட்டுன்னு. அந்த தியரினவுடனே எனக்கு சுத்தமாக ஒன்றுமே ரொம்ப பயம். அப்போ கோட்டையில் எக்ஸாம் வரும்போதெல்லாம் முட்டை மார்க். ஆமாம், தியரிலையும் ஒன்றும் படிக்க முடியல. அப்போ நான் படிக்கும்போது குருகுலம் மாதிரி. அது குருகுலம் எப்படி இருக்குங்க, ஸ்ட்ரிக்டா ஒரு ஆசிரியர் பார்த்தா பவ்யமா கீழே விழுறதுமா, நமஸ்காரம் பண்றது, குருகளுக்கு மரியாதை கொடுத்தாலே சங்கீதம் தானா வரும்ட்டு அது ஒரு காலம். அப்போ இருந்தப்போ இந்த மாதிரி தான் கத்துக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் எனக்கு எப்படின்னா, இப்போ எனக்கு சினிமா பாடல்களை இன்ட்ரெஸ்ட் அதிகம்ன்றதுனால ஒருவேளை அந்த ராகத்துல சொல்லியிருந்தா நான் ஈஸியா பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் கிளாசிக்கல ஓரளவுக்கு நான் ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்க, சிறப்படியில் எடுக்கிற அளவுக்கு நான் கற்றுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் ஒரு இசை கல்லூரியில் செலக்ட் ஆன பாட்டாக மகமாயி சமயபுரத்தாயை சொல்லியிருந்தீங்க. அந்த பாட்டை எங்களுக்காக பாடி காட்ட முடியுமா? கண்டிப்பாக. மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே, கொள்ளிடத்து கரை மீது உன் கோயில், அருள் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல், தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல், மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. நீங்க பேசும்போது ஒரு வயசு இருக்கு, பாடிங்கன்னா கணேஷ் இருக்கு. ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது, அண்ட் அந்த பாட்டு இந்த படத்துக்கு தான் பாட போறோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுதா?
இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஜெகமே தந்திரம்ட்டு ஒரு படம். இவர் சந்தோஷ் நாராயணன் சார் அண்ணாவோட இசையில் தனுஷ் சாரோட படம் எல்லாமே அது. உங்களுக்கு தனுஷ் சாரோட தான் ஆமா. கிடைச்சது. அப்போ பாடினப்போ அதில் வந்து தேய்பிரிய பெத்தெடுத்தன்னு சொல்லிட்டு கொரோனா தான் அப்போ அந்த டைம். ஆ. ஒரு ரொம்ப ஹெவியான கொரோனா டைமில் அப்போ சந்தோஷ் நாராயணன் சார் வந்து அந்தோணிதாஸ் அண்ணா மூலயமா தான் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிது. இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்குது, ஒரு 2-3 பேர் சொல்லுங்கன்னு போது அவர் என்னோட பேரையும் பரிந்துரை பண்ணியிருக்காரு. அவங்க வாய்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணதில் என்ன தெரியல, யார் யார் சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனால் எனக்கு கால் பண்ணாங்க, நான் இந்த மாதிரி சந்தோஷ் நாராயணன் சாரோட ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேம்மா, இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்குது, தனுஷ் படத்துக்கு சாருக்கு பாடணும், ஒரு சோலோ சாங்கு தான் இருக்குது, ஒரு மாதிரி ஒப்பாரி மாதிரி தான் அப்படின்னா. சரிங்க சார். உடனே நாங்கள் திருச்சியில் இருக்கிற ஒரு ஸ்டூடியோ, சவுண்ட் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடியோவுக்கு போகிறோம். சார் அங்கே சொல்லி புக் பண்ணியிருந்தாங்க. கோல்டு, செம்ம கோல்டுங்க எனக்கு. மொதல் நாள் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இந்த ஸ்டூடியோக்கு வந்துடுங்க, அண்ணா லைனில் இருப்பாங்க, நீங்கள் வந்துடுங்க. அது வரைக்கும் நான் சார்கிட்ட பேசலை. அப்போது வந்து நான் போகிறேன், குனிஞ்சா கொட்டுது, அந்த மாதிரி கோல்டு. அப்போ கொரோனா வேறு யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க கோல்டுன்னா. மாஸ்க்கை போட்டுக்கிட்டு ஏதோ போயிட்டு உள்ளே போயிட்டு. ஆனால் நான் சொன்னேன், எனக்கு ஒரு 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 ஆரோக்கியமான கோல்டு தான், நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் கிடையாது. ஆரோக்கியமான கோல்டு. இருமல்லாம் இல்லை, இருமல் இருந்தால் தான் கொரோனா. அப்போது இருமிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூ. ஸோ எனக்கு திடீர்னு தான் இந்த கொரோனா கோல்டு வந்துருச்சு. அதனால் தயவு செஞ்சு நான் உள்ளே போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்கன்ட்டு ஸ்டுடியோ உள்ளே போனதுக்கப்புறம் சார் ஃபோன் அடிக்கிறாங்க. மீனாட்சிம்மா, நீங்கள் வந்து நான் சந்தோஷ் நாராயண் பேசுகிறேன்னொன்னே, சார் ரொம்ப சந்தோஷம் சார், சந்தோஷ் சார்கிட்டே நான் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சார், உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் சார் நான். சரிங்கம்மா, என்ன கோல்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஆமாங்க சார், நான் என்ன பண்ண போகிறேன். இல்லைங்க, நம்ம சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பாடும்போதே ஒரு மாதிரி வயசானவங்க கொடுக்குற மாதிரி அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பண்ண முடியுமாமான்னாரு. கண்டிப்பாக பண்ணுவோம் சார். பாடின உடனே சொல்கிறாரு, கோல்டு பகவான் தான் நம்மளை சளி பகவான் காப்பாற்றிட்டார், நல்லா இருக்குது, நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே அமைஞ்சிருக்குங்க, ரொம்ப சந்தோஷம். கர்ணன் படம் பண்ண போகிறோம்மா, நீங்கள் வரீங்களா, ஒரு சின்ன போர்ஷன் இருக்குன்னாரு. சரிங்க சார் தான் செகண்ட் அந்த இது முதல்லையே அவர் சொல்லிட்டார். நான் வந்து அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜானகி அம்மா வாய்ஸ் எடுக்கணும் ரொம்ப ட்ரை பண்ணுவேன், அதேமாதிரி நிறைய மாடுலேஷன்லாம் பண்ணுவேன் அவங்கள மாதிரியே. அப்போ அவர் சொன்னார், இல்லை இது பாடுறதுக்கு நிறைய, அது சந்தோஷ் நாராயணன் சார் சொல்லி தான், அண்ணா சொல்லி தான் எனக்கு அது இதுவாச்சு, இந்த குரல் பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, உன்னோட குரலை பாடுனார். எப்போ நாம சேருவோமோ, எப்படித்தான் சேருவோமோ, அல்லாடும் உசுரும் அதுவரையும் தாங்கிடுமோ, தாயிருக்க பிள்ளைகளை போர்க்களமும் சதறடிக்க, கை பேசஞ்சு தாயுனிக்க பிள்ளை போயேதலையோ, தேசமெங்கும் அலங்கோலம் தாய் மனசு கலங்குதையா, பூமழைய பார்த்த பூமி குண்டு மழை பாக்குதையா, தேய்பிறைய பெத்தெடுத்த கண் போல தான் வளர்ந்த கத்தி மன சூழ்நிலையில் காப்பாத்த வழியும் இல்லை, காப்பாத்த வழியும் இல்லை. என்ன இன்னைக்கு கேட்கறதுக்கு அப்பா இல்லை, அதை நான் இப்போ பாடுறதெல்லாம் கேட்கறதுக்கு. நான் முதல் பாட்டு கர்ணன் படத்தில் பாடி அதை கொண்டு போய் பாடும்போது எங்கள் அப்பா மைண்டு சேஞ்ச் ஆகிடுது எங்கள் அப்பாவுக்கு. என்னோட அண்ணன் கொரோனா ஃபர்ஸ்ட் லாக்டவுனில் தவறினார். அண்ணன் தவறினோடனே அப்பா அம்மா 2 பேருமே மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, பையனோட இறப்பு. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் தான் அப்பா இருந்தார். அப்போ நான் அந்த கர்ணன் பாட்டு பாடி காட்டுறேன், தட்டாம் பாட்டுக்கு போயிட்டு நான் இதை பாடியிருக்கேன் அப்படின்ற பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டார். புரியுது, அவரும் அது சரியாக வெளிப்படுத்திக்க தெரியல, அவருக்கு ஏதோ மைண்டு டிஸ்டர்ப்டாக. அப்போ வந்து நான் இதை பாடியிருக்கேன் கேட்குறியான்னு போட்டு காட்டும் போதெல்லாம் அவரால் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது இல்லை. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நீ இவனை இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் என்னை படிக்க வச்சப்பா, நான் இப்போ வந்து இதை பாடியிருக்கேன், இதுக்கு தானே நான் அவ்வளோ தூரம் போனேன். ஆனால் கேட்டாங்க 2 பேருமே, நான் சினிமாவில் பாடுறத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்கள் வந்து உங்கள் படிப்பு இதெல்லாம் சொன்னீங்க, உங்கள் கல்யாண வாழ்க்கையை பற்றி சொல்லவே இல்லையே, அவர் எவ்வளோ சப்போர்ட்டிவ், அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ்? இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தா நான் இங்கே உட்காந்துருக்கவே முடியாது. ஒரு டாக்டரையோ ஒரு பெரிய ஆளே கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன்னா அப்பா அம்மா நல்ல எஜுகேஷனல், அண்ணாலாம் நல்ல ஃபேமிலி செட்டில். நாங்கள் 2 பேரும் ஒன்றா கல்லூரியில் படித்தவங்க. எனக்கு அவர் ஜூனியர், ஆனால் அவர் வந்து டெக்னிக்கல் முடிச்சுட்டு அங்கே வந்து படித்தார். ஓகே. ஏதோ இது ஐடி அப்பண்டிஸ் ஏதோ முடிச்சுட்டுலாம் அங்கே வந்து படித்தார். படித்தப்போ நல்ல நண்பர், வீட்டுக்கு நல்ல நண்பர். என்னோட அண்ணாவும் அவரும் சேர்ந்து பிஸ்னஸ்லாம் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னை அப்போவே நான் நண்பராக இருக்கும்போதே ரெக்கார்டிங்லாம் கூப்பிட்டு போய், இப்போ கூட அவர் நண்பர் தான் எனக்கு, கணவர்லாம் கிடையாது.
அதுக்கு அவருக்கு தகுதியே இல்லைன்ற மாதிரி இருப்பேன். நீங்க இந்த மாதிரி பேசும்போதே தெரியுது அவர் எவ்வளவு நல்லவரா இருப்பாருன்னு. ஆமா. அப்புறம் என்னன்னா, அந்த சன் டிவில வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு பாருங்க. சன் டிவில கூட்டு போனேன் சொல்லு. சன் டிவில வந்து சப்தஸ்வரங்கள்னு சொல்லிட்டு, அப்போ வந்து ரொம்ப எங்க காலத்துல நான் பயங்கர அதுல பாடின பேட்டர் சூப்பர் சிங்கர் மாதிரி அதை விட ரொம்ப டஃப்பா இருக்கும். கிளாசிக்கல்ல 3 ரவுண்டு. அதுல வந்து நான் செலக்டட் ஆயிட்டேன். போயிட்டு கூட்டிட்டு போறாரு அவர். நண்பர் தானே. என்கிட்ட அண்ணா நீ போயிட்டு பார்த்துட்டு வந்து ராஜா, அவளை கூட்டிட்டு போயிட்டு வந்துரு அப்படின்ட்டு. எங்களுக்கு என்னன்னா, எங்க ஃபேமிலியில யாருக்காவது ஒருத்தர் அவரை கட்டி கொடுக்கணும்னு ஆசைக்காண்டி நான் கட்டணுன்ட்டு நிஜமாவே நான் விரும்பல. அப்போ நம்ம போலாமா ராஜா? நான் போலான்ட்டுன்னு கூட்டிட்டு போறாரு. நான் பாடுறேன். ஃபர்ஸ்ட் இதுலயே நான் வின் பண்ணிட்டேன். அப்போ வந்து முதல் சுற்று அது வந்து அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட சன் டிவில வந்து சப்தஸ்வரங்கள் க்ளோஸ். என்னோட சுற்றுல இருந்து நான் போய் பாடுறேன். அதுல இருந்து சப்தஸ்வரங்கள்ன்றதே எடுத்துட்டாங்க. ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட்ல டைட்டில் வின்னர் நான் தான். ஆமா. ஸோ அப்புறம் முடிச்சுட்டு வந்தோம். அப்புறம் நாகமாளிகா இந்த மாதிரிலாம் நிறைய கூட்டிட்டு போவார் அப்போவே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆனா இவர் வந்து அதுவும் டைட்டில் வின்னர் தான். ராகமாளிகான்றது ஜெயா டிவில வரும். இது சப்தஸ்வரங்கள் சன் டிவில வரும். ஸோ அதெல்லாம் அப்போ வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம். அப்போனா 2 இதுலையும் வின் பண்ணோம். அப்புறம் இவரெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்தாரு. நல்லா பரவாயில்ல, நல்லா வின் பண்ணிட்டா பாப்பா அப்படின்னு சொல்லி நல்லா அவர் அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். எல்லாருமே நல்லா அவரை பார்த்துக்கிறாங்க. இந்த பையன் நல்ல பையனாக இருக்கான், நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று. ஆனால் அவர் வேற சமூகத்தை சேர்ந்தவர், நாங்கள் வேற. ஸோ இந்த பையனை எப்படியாவது நம்ம நல்ல பையனாக இருக்கான், வேற ஏதாவது நம்ம சொந்தக்கார பொண்ணுலேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட லெவல் எல்லாமே நான் ரொம்ப அப்பா கிட்டே சொல்லுவேன், எனக்கு எப்பா இந்த மாதிரிலாம் பண்ணாத பையனை கொஞ்சம் ரேஞ்சு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுப்பா, எனக்கு அதில் போகலாமாப்பா, இது நல்லா இல்லைப்பா. ஸோ இப்படி புறக்கணிக்கிறான். அப்பா இந்த சாப்பாடு வேணாப்பா, அதை சாப்பிடலாம்ப்பா. ஸோ அந்த மாதிரி ஆள். ஆனால் இவர் கொஞ்சம் கஷ்டப்படுறப்பெல்லாம் இவெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டா. என் அக்காவுங்களுக்குலாம், என் அக்கா குழந்தைங்க யாருக்கெல்லாம் தெரிஞ்சவங்க சொந்தக்காருக்கெல்லாம் நம்ம ஏதாவது இந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்ல பையனாக இருக்கணும். அப்படி வரும்போது தான் இவர் கூட்டிகிட்டு போகிறாரு. எனக்கு மூத்த அக்காவுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன பிறகு வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இவர் அதுக்குள்ளே அண்ணாவுக்கும் இவருக்கும் பிஸ்னஸில் கொஞ்சம் உரசல் ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த பையன் வரக்கூடாது, போகக்கூடாதுமா, இவ்வளோ நாள் வர வச்சுட்டு எப்படி நான் இது மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னும்போது, அப்போது வந்து வாழ்க்கையை தொலைச்சி நின்ன ஒரு டைமு. சரி, நல்ல நண்பர் எனக்கும் இப்படி ஒரு துணை இருந்தால் தான் நான் ஃபீல்டில். ஏன்னா அண்ணன் சொல்கிறோம் நான் கட்டியிருந்தேன்னா ஏதோ ஒரு பெரிய பணக்காரங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் அங்கே போயிருந்தேன்னா வேலைக்கு கூட போய் என்னோடய கனவுகள் எல்லாமே இதுவாக போயிருந்துருக்கோம். அப்புறம் யோசித்தேன். அப்புறம் அவர் வந்து இது வரைக்குமே நாங்கள் ஐ லவ் யூலாம் சொல்லிக்கிட்டதே கிடையாது. நான் உன்னை விரும்புகிறேன், நீ என்னை விரும்புறியா, ஒன்றுமே கிடையாது. எனக்கும் அப்போ வந்து 26 வயசு. எனக்கு நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு வயசு. அவரும் வந்து அப்போ தொணைன்றதை விட எனக்கு இது மாதிரி வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, எனக்கு எதுவும் பெருசாக இதில் இஷ்டம் இல்லை, என்னை கூப்பிட்டு போயிடுறேங்கண்ணா அப்படின்னு நானாக தான் கேட்டேன் அவர்கிட்ட. ஐயோ என்ன விளையாடுறியா, வேண்டாம்ப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அதெல்லாம் தப்புப்பா, அண்ணா என் மேலே ரொம்ப மதிப்பு வச்சு. இல்லை எனக்கு ஏதோ. அப்புறம் அண்ணா வந்து நீங்கள் அடிக்கடி போனேன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு நான் அடித்தாங்க. ஸோ வீட்டிலலாம் நிறையா தான் தெரியுமே, வீட்டுக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுத்துவாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. அப்படி இருந்தும் அழகாக பாய் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். வந்து அதுதான் சொல்கிறேங்களே, ஒரு சாப்பாடு கூட தட்டு இல்லாமல் தான் வந்தோம்.